கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக மத்தேயுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனம். தேவ செய்திக்கு ஆதாரமாக மத்தேயுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் என்று இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். தேவ செய்திக்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்வோமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய தயவினாலே, உடைய கிருபையினாலே ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளை மட்டும் அனுசரிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபெடுவீராக, எங்களுடைய சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களிடத்தில் கிரியை செய்யும்படியா எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழி நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலே நாம் யாவரும் அறிந்தபடி நம்ம ஈஸ்டர் என்கிற நாளை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். காரணம் என்னவென்றால், உயிர்த்தெழுதல், இயேசு நமக்காய் உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூர்ந்து இந்த நாளை நாம் அனுசரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம இதற்கு முன்பாக ஹேலக்கலியம்மா சொன்னபடி அநேகர் அதை பாரம்பரியமாகவும் அனுசரிக்கிறார்கள். அநேகர் ரட்சிப்பை, தாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை குறித்து அதை எண்ணி அதை அனுசரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்னும் சிலரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாய் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், நாங்கள் இருக்கிற தேசத்துல பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை குறித்து எதுவுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. உயிர்த்தெழுதலின் காரியத்தை குறித்து எதுவுமே அன்னைக்கு பேச மாட்டாங்க. அதை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் ஒரு எக் மாதிரி, அது ஈஸ்டர் எக் என்று சொல்லுவார்கள், அது பன்னி எக் அல்லது ஈஸ்டர் எக் என்று சொல்லுவார்கள். அந்த எக் மாதிரி ஒரு முட்டை மாதிரி சில காரியங்களை செய்து ஒரு சாக்லேட்லேயோ அல்லது அலங்காரத்தில் மற்ற எடிபிள் மெட்டீரியலை வச்சு செஞ்சு அதை வைத்து அந்த ஈஸ்டர் நாளன்று அதை பிரேக் பண்ணி அதை சாப்பிடுவார்கள். ஏனென்றால் இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று சொல்லி அதை அடையாளமாய் வைத்து கொண்டாடுவார்கள். ஆனால் அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்தோ, இயேசு தனக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், பாடுகளை குறித்து எதையும் குறித்து அவர்கள் அதை அங்கீகரிக்கிற மாதிரி அந்த காரியங்கள் இருக்காது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷனாகத்தான் இங்க போகும், நாங்க இருக்கிற தேசத்துல. ஆனாலும் கர்த்தர் நம்மளை நடத்தி இந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று நம்முடைய ரட்சிப்பையும், நம்முடைய கர்த்தர் நமக்காய் பாடுபட்டதையும், அவர் நமக்காய் உயிர்த்தெழுதலையும் குறித்து நாம் நினைவு கூற கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல அதை குறித்து தான் இந்த வசனமும் அந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, மத்தேயுவின் புஸ்தகம் 28 7வது அதிகாரம் சொல்லுகிறது, 7வது வசனம் சொல்லுகிறது: அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். இந்த உயிர்த்தெழுதல் என்பதே காண்கிறதை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் உயிர்த்தெழுதலுக்குரிய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, காலையிலே ஸ்திரீகள் இயேசுவுக்கு அந்த வாசனை திரவியங்களை பூசும்படியா அவருடைய சரீரத்தை காணும்படி போகிறார்கள். இரண்டாவது, அங்கு சரீரம் இல்லை என்ற உடனே மற்ற சீசர்கள் ஓடி போய் அவர்களும் அதை பின்னாடி போய் பேதுரு, யோவான் மற்ற சீசர்கள் போய் பார்க்கிறார்கள். அங்கு சீலை மாத்திரம் இருக்கிறதை பார்க்கிறார்கள். அப்ப இங்க என்ன அது மெய்யமாய் காணப்படுகிறது? தேவனை காண்கிறது தான் இந்த உயிர்த்தெழுதலின் நாளாய் காணப்படுகிறது. நீங்க வேதத்துல பார்த்தோம் என்றால் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: அவர் 500க்கும் அதிகமான ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதலின் நாளுக்கு பின்பாக தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லியிருக்கு. எத்தனை நாட்கள் வெளிப்படுத்தினாராம்? 40 நாட்கள். அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 40 நாட்கள் பூமியிலே உலாவி அந்த 500க்கும் அதிகமான ஜனங்களுக்கு, இதில் சீசர்கள் வரலாம், சீசர்களுடைய குடும்பத்தார் வரலாம், மற்ற ஜனங்கள், சீசர்கள் அதாவது 12 சீசர்களை தவிர இருக்கிற மற்ற சீசர்களும் வரலாம்.
அப்ப 500க்கும் அதிகமான ஜனங்களுக்கு தம்மை தேவன் காண்பித்தார் என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு அந்த காண்பித்தார் என்ற வார்த்தையை கொண்டுதான் நாம் இந்த தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அப்ப இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு உயிர்த்தெழுதலில் காண்பிக்கப்படுதல். அப்ப இந்த உயிர்த்தெழுதலை தேவன் அநேகருக்கு காண்பித்தாரே அல்லவா, அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் அல்லவா. ஆனாலும் இதுல ஒரு விசேஷம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த நாளன்று தேவன் 3 மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று வசனம் சொல்லு. 3 மனிதர்கள் என்றால் 3 நிலைமையில் இருந்த மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அந்த 3 நிலைமையில் இருந்த மனிதர்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக யாருடைய நிலைமையிலே கர்த்தர் தம்மை முதலாவது இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே வெளிப்படுத்தினாராம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னோடு சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். வசனம் சொல்லுகிறது, மரியாள் தான் கர்த்தரை கண்டதையும் அதோடு கூட அவர் அறிவித்ததையும் அவர் சீசர்களுக்கு போய் சொன்னாள் என்று சொல்லு. அப்ப முதலாவதாக கர்த்தர் தம்மை யாருக்கு வெளிப்படுத்தினார்? 12 சீசர்களுக்கு அவர் வெளிப்படுத்தவில்லை. அதே போல் மத்திய 17வது அதிகாரத்திலும் கெத்செமனே தோட்டத்திலும் தன்னோடு இருக்கும்படி அழைத்துக் கொண்டு போன 3 முக்கியமான சீசர்களுக்கு அவர் வெளிப்படுத்தவில்லை. யாருக்கு கர்த்தர் முதலாவது தம்மை வெளிப்படுத்தினாராம்? மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். அப்ப இங்க மகதலேனா மரியாளுடைய நிலைமை என்ன? அவளுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையாய் காணப்படுகிறது என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 18வது வசனத்திற்கு முன்பாக அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இவைகளை சொல்லின பின்பு இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். அப்ப இங்க என்ன நடக்கிறது? இயேசு பின்னாக நிற்கிறதை மரியாள் கண்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இங்க மரியாளுடைய முக்கியமான அவளுடைய நிலைமை என்னவாய் காணப்படுகிறது? அவளுடைய நிலைமை இயேசு பின்னாக போய்விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜீவிக்கிறேன், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், ஆனா என்னோடு கூட பிரயாணம் பண்ணி வந்த அல்லது நான் பிரயாணம் பண்ணி வந்த இயேசு என்னோடு இல்லாமல் அவர் பின்னாக போய்விட்டார். நான் முன்னாக தனியே போய் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அவளுடைய நிலைமையாய் காணப்படுகிறது. இன்னும் நாம் வேதத்திலே மகதலேனா மரியாளுடைய நிலைமையை நாம் பார்த்தோம் என்றால், வசனம் சொல்லுகிறது கல்லறை திறந்திருக்கிறது என்று அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அங்க மரியாளுடைய துக்கம் முதலாவது என்ன? அங்க கல்லறை திறந்திருக்கிறது. கல்லறை மூடப்பட்டிருந்தாதான் சரீரம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அந்த மூடப்பட்ட கல்லறையை திறந்துதான் நாம அவருக்கு வாசனை திரவியம் போட வந்திருக்கோம். அப்ப இயேசு அங்கதான் இருக்கிறார் என்கிற நினைப்போடு அவள் கடந்து வருகிறாள். ஆனால் அங்க என்ன நடக்கிறது? அவளுடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மாறாக அங்கு கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறதை பார்த்த உடனே அவளுக்குள் பயம் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக அவளுடைய நிலைமை என்னவாய் காணப்படுகிறதாம்? அந்த வசனம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவள் அழுது கொண்டு இருக்கிறார். அழுது கொண்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற தூதர்கள் அவளிடத்துல கேட்கிறாள், ஏன் அழுகிறாய் என்று அவரை கேட்ட உடனே அவள் சொல்லுகிறாள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போனார்கள். என்னோடு பிரயாணம் பண்ணின, அவரால் நான் ரட்சிக்கப்பட்ட, அவரால் விடுதலையாக்கப்பட்ட என் ஆண்டவர், என்னுடைய தேவன் இப்ப என்னுடைய வாழ்க்கையில இல்ல. அவருடைய சரீரத்தை கூட நான் பார்க்க முடியல. என்னுடைய எஜமானன் என் வாழ்க்கையில இல்லை என்கிற நிலைமைக்கு அவள் தள்ளப்படுகிறார். நீங்க மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவள் 7 பிசாசுகளிலே பிடிபட்டு இருந்தவளை கர்த்தர் விடுவித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. 7 பிசாசுகள். 7 என்றால் நாம் யாவரும் அறிந்தபடி பூரணத்தை காட்டுகிறது. அப்ப அவளுடைய ஜீவன் முழுக்க, அவள் வாழ்க்கை முழுக்க, அவளுடைய சரீரம் முழுக்க பிசாசுகளினால் பிடிபட்டிருக்கு. கொஞ்ச அளவு கூட அவளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை. கொஞ்ச அளவு கூட அவளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 7 விதமான பிசாசுகள் அவளை பிடித்திருந்ததா. அப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையில் இருந்த அவளை தேவன் வெளியே கொண்டு வந்தார். இந்த பிசாசு பிடித்தவர்களை குறித்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பயுமே தனியா இருப்பாங்க. ஏன்னா மற்றவர்கள் அவர்களோடு உறவாட விரும்பப்பட மாட்டாங்க.
இன்னொன்னு, மற்றவங்க யாராவது போய் கருசனையோடு பேசினா கூட அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பிசாசின் கிரியை, அந்த ஆவிகள் அவளை அலக்களித்து அவர்கள் மற்றவர்களை பயமுறுத்துகிறதாய் காணப்படும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் லேகியோன் பிசாசினால் பிடிபட்ட பொழுது அவன் கல்லறையிலே படுத்து கொண்டு இருக்கிறவனாயும் நிர்வாணமாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பிசாசின். அது என்ன காட்டுகிறது? தனிமைப்படுத்துகிறதும் யாரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இணையக்கூடாதபடி அவர்களை பிரித்து வைக்கிறதுமாய் காணப்படும். அப்ப யோசிச்சு பாருங்க, மகதலேனா மரியாளுடைய நிலைமை என்ன? அவள் எல்லாரை விட்டும் வேறு பிரிக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்டாள். யாரும் அவளோட கூட சேரல, யாரும் அவளோட ஐக்கியம் கொள்ள முடியல. அவளுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இருட்டு. அவளுடைய வாழ்க்கையில எந்த மனிதர்களும் காணப்படவில்லை, கொஞ்சம் நம்பிக்கை கூட கிடையாது. ஆனா அந்த நிலைமையில தான் இயேசுவானவன் மகதலேனா மரியாளுடைய பிசாசை விரட்டுகிறார், அவளை விடுதலை ஆக்குகிறார். விடுதலை ஆக்கின உடனே என்ன நடக்குது? அந்த லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவள் இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறவளாய் காணப்பட்டாள். அப்ப தனிமையாயிருந்த ஸ்திரீ, தனிமையாயிருந்த மனுஷி இப்பொழுது கூட்டத்தோடும் தேவனை துதிக்கிறவளாயும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சத்தியத்தை கேட்கிறவளாய் காணப்படுகிறார். அப்படி கொஞ்ச நாள் நல்ல நிலைமையில இருந்த ஸ்திரீதான் அந்த 3 வருஷம் அப்படியே நல்ல நிலைமையில இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மீண்டும் அவளுடைய வாழ்க்கை இருளுக்குள் தள்ளப்பட்டது. இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் நாளிலே தேவனை துதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் காணப்படுகிறதா? சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இருளிலே இருந்தது. நம்முடைய வாழ்க்கை போராட்டத்திலே காணப்பட்டது, பிரச்சனையிலே காணப்பட்டது. யாருமே நம்மகிட்ட சேர முடியல, யாருமே உதவி செய்வதற்கு இல்லை, எல்லாமே தனிமையிலே விடப்பட்ட சூழ்நிலை. பின்பு கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றோம், கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றோம், கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றோம், சபை ஐக்கியத்தை பெற்றோம். பின்பு சபையோடு சேர்ந்து வந்தோம். ஆனா என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்ன? மீண்டும் நம்முடைய வாழ்க்கை இருளுக்குள் தள்ளப்பட்டு இருக்கிறதா? மீண்டும் நம்முடைய வாழ்க்கை தனிமையிலே தள்ளப்பட்டதா காணப்படுகிறதா? அங்கு வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்ட மகதலேனா மரியாளுக்குத்தான் தேவன் முதலாவது தம்மை வெளிப்படுத்தினார். அப்ப தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் இருளில் தள்ளப்பட்டிருக்கிறதா? மீண்டும் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? மீண்டும் பிசாசுகளின் போராட்டத்தினால் சூழப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு முதலாவது தேவன் இன்றைக்கு வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். சீசர்களுக்கு அவர் முதலாவது வெளிப்படவில்லை. தம்மோடு இருந்த 3 முக்கிய சீசர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறார்? முதலாவது மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், போதகர்களுக்கோ ஊழியர்களுக்கோ மற்றவர்களுக்கு அல்ல, போராட்டத்தில் இருக்க உங்களுக்கு முதலாவது கர்த்தர் வெளிப்படுத்தப்படுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே அவர் உங்களுடைய அழுகையை மாற்றுவதற்கும், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்பதை கேட்பதற்காக, உங்களை விசாரிப்பதற்காக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். 3வதாக மகதலேனா மரியாளுடைய நிலைமை என்னவாம்? அந்த வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஆண்டவர் வைக்கப்பட்ட இடம் என்ன என்பது எனக்கு தெரியாது. அவரை வைத்த இடம் எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்கிறாள். யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியா சொல்லு. அப்ப என்ன நடக்கிறது? 1 கல்லறை திறந்திருக்கிறது, 2வது அவர் ஆண்டவருடைய சரீரம் இல்ல, 3வது என்ன நடக்கிறது? அங்கு அவளுடைய நிலைமை, அவள் எங்க போய் தன்னுடைய ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவளால் அறிந்து கொள்ள முடியல. அவள் தன்னுடைய ஆண்டவரை இழந்து போயிட்டாள். தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய ரட்சிப்பு, தன்னுடைய விடுதலை இழந்து போயிட்டு இப்ப அந்த ரட்சிப்பை எங்க போய் எடுத்துக்கொள்ளணும், எங்க போனா அந்த ரட்சிப்பு கிடைக்கும் என்று அது அறியாதவளாய் அவள் குழப்பத்தின் நிலைமையிலே காணப்படுகிறாள். சில பேர் சொல்லுவாங்க, அந்த நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் எனக்கு விடுதலை கிடைக்கல. சரி, நான் இதை செய்து நான் ஏதாவது முன்னேறிடலாம்னு நினைச்சா அதுவும் எனக்கு செவத்துல போய் முட்டுகிற மாதிரிதான் இருக்கு. சரி, இப்படி பண்ணி ஏதாவது போராட்டம் பண்ணி எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்துடலாம்னு நினைச்சா, யாருடைய உதவியால வந்துடலான்னு பார்த்தா யாரும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. எந்த இடத்துக்கு போன என்ன செய்யணும்னு கூட எனக்கு தெரியல என்று சொல்லுங்க. கடந்த நாட்கள்ல போன வாரம் நாம் ஒரு வசனத்தை தியானித்தோம். யோசபாத் ராஜா சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த அம்மோனியர்களையும் மோவாபியர்களையும் சீதேன் மலை ஜனங்களையும் ஜெயிப்பதற்கு என்னிடத்துல பலனும் இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறியாதவனுமாய் காணப்படுகிறேன் சொன்னான். அவன் ஒரு ராஜா தான், ஆனா அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, எந்த இடத்துல பலன் இல்லை, நான் இப்ப என்ன செய்யணும்னு கூட தெரியல. எதை காட்டுகிறது? மரியாள் தன்னுடைய எல்லா நம்பிக்கையும் எல்லா பலனையும் இழந்து போனவளாய் காணப்படுகிறாள். 4வதாக மரியாளுடைய சூழ்நிலை என்னவாய் இருக்கு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, இயேசுவை கண்டு இயேசு என அழியாதவளாய் காணப்பட்டாள்.
இயேசுவை கண்டு அவள் ஒரு தோட்டக்காரன் என்று அங்கு இயேசு தன்னை அவளுடைய பார்வையில இயேசு எப்படி காணப்படுகிறார்? ஒரு தோட்டக்காரனை போல காணப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவினுடைய அடையாளங்களை அவள் மறந்து போனவளாய் காணப்படுகிறார். அங்கு இயேசு இருக்கிறார். நீங்க மற்ற வசனங்களை பின்னாடி பார்த்தீங்கன்னா, இயேசு தம்மை வெளிப்படுத்தின உடனே அவர் என்ன செய்கிறார்? என் கையை பாருங்கப்பா, என் கால்களை பாருங்க, என் விலாவுகளை பாருங்க, நான் அடிக்கப்பட்ட இயேசு தான், நான் தான் இயேசு என்கிறார். அப்ப இங்க மரியாள் அவளை தோட்டக்காரனை போல் காண்கிறார் என்றால், அப்ப மரியாளுடைய நினைவில் இருந்த இயேசு அங்கு மறைக்கப்பட்ட காரணம் என்ன? அவளுடைய வாழ்க்கையில இருந்த துக்கம், அவளுடைய வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை. அருகாமையில இருந்த இயேசு கூட இயேசுவை கூட அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவளுடைய கண்கள் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறபடியினால், அவளுடைய கண்கள் குழப்பத்தினால் நிறைந்திருக்கிறபடினால் அவளால் தேவன் கூட இருந்தும் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இதுதான் அநேக தேவ ஜனங்கள் அநேக நேரம் போகிற பாதை. எப்படி அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஆனா நீர் என்னோடு கூட இருக்கிறீரா? எனக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்? எனக்கு ஏன் விடுதலை கொடுக்க மாட்டேங்கிறேன்? ஆனா என்ன நடக்கும்? இயேசு பக்கத்துலதான் நின்னுகிட்டு இருப்பார், நமக்கு பின்னாடிதான் நின்னுகிட்டு இருக்க. நான் உன்னோட கூட தான் நிக்கிறேன், உனக்கு பின்னாடிதான்ப்பா வருகிறேன், உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் நிக்கிறேன். நீ அழுது கொண்டு இருக்கிற, என்னை தான் தேடிக்கொண்டு இருக்கிறேன், நான் உன் பக்கத்துல தான் நிக்கிறேன். ஆனா நம்முடைய நிலைமை என்ன? கண்கள் பூத்து போனதன்படியினாலும், துக்கத்தினால் நம்மளை கண்கள் மறைக்கப்பட்டபடியினாலும், இந்த அருகாமையில் இருக்கிற இயேசுவை கூட நம்மளால் காண முடியல. சில நேரங்கள்ல நீங்க யோசித்து பாருங்க. உதாரணத்திற்காக, பெரிய ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா, அந்த துக்கம் வந்த உடனே என்ன நடக்கும்? நம்மளை சுத்தில இருட்டா இருக்கிறது போல தெரியும். எத்தனை பேர் ஆறுதல் சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை ஊழியக்காரர்கள் ஆறுதல் சொன்னால் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில நாட்களுக்கு முன்பாக அதை அனுபவிக்க முடியாது. கர்த்தருக்கு எனக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தினார். என்னுடைய ஆன்டி, அதாவது ஷைனியுடைய அம்மா மரித்தார். அவர்கள் மரித்தவனும் கர்த்தர் எங்கள்கிட்ட தெளிவா சொல்லிட்டார், நீங்க போகக்கூடாது, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீங்க கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்னு வார்த்தையை கொடுத்ததுனால, என்னுடைய ஊழியத்தை நீங்க செய்யணும், தொடர்ந்து செய்யணும் என்று சொன்னதுனாலையும் கர்த்தர் சில தரிசனங்களையும் கொடுத்தார். அதனால தொடர்ந்து நாங்க ஊழியத்திலேயே இருந்தோம். ஒரு மேக்சிமம் ஒரு 3 days நாங்க ஊழியத்துக்கு போகல. பட் அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் அப்படியே நமக்கு இருதயத்துல வச்சுட்டு திரும்ப ஊழியம் செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். ஆனாலும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஷைனி நல்லா இருப்பாப்புல, சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல, பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே துக்கத்துல அப்படியே சைலண்ட் ஆயிடுவோம். திடீர்னு அம்மாவுடைய நினைவு வரும், திடீர்னு காரியங்கள் வரும், உடனே அப்படியே சைலண்ட் ஆயிடுவாப்புல, அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவா. எதற்காக சொல்லுகிறேன்? குறை சொல்லுவதற்காக சொல்லல, இது ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன். அங்கு துக்கத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்டபடியினால் அங்கு இருந்த சந்தோஷமோ, அங்கிருந்து கர்த்தர் நடத்துகிற காரியத்தை நம்மளால் காண முடியாது. அது நாம் ஏன் மனிதர்களா இருக்கிறோம், அதனாலதான் அப்படி நடக்கிறது. அப்ப இங்க மகதலேனா மரியாளுக்கும் அதே நிலைமைதான். அவளுடைய வாழ்க்கையில இருந்து மனிதன் மரித்து போயிட்டாரு, இப்ப துக்கம் நிறைஞ்சிருச்சு. ஆனா சுத்திலும் கர்த்தர் இருந்தாலும், அவளுக்கு பின்னாக கர்த்தர் இருந்து பேசினாலும் அவளால் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள முடியல. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை கண்டும் அவளால் அறிந்து கொள்ள முடியல. காரணம் என்ன? அவளுடைய வாழ்க்கை துக்கத்தினால் நிறைந்திருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த மகதலேனா மரியாளுக்குத்தான் கர்த்தர் முதலாவது தம்மை வெளிப்படுத்தினார். அவளுடைய வாழ்க்கையில துக்கத்துல இருந்த மகதலேனா மரியாளுக்குத்தான் கர்த்தர் தம்மை முதலாவது வெளிப்படுத்தினார். நீங்க சீசர்களை பாத்தீங்கன்னா, அவர்களுக்குள்ள துக்கம் இருந்துச்சு, ஆனாலும் அவர்களுக்குள் குழப்பம் தான் இருந்துச்சு. எங்க போயிருந்திருக்கும், சரீரம் எங்க போயிருக்கும், அவ்வளவுதான். அவங்க பார்த்தாங்க, கல்லறை பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய நிலைமை பின்பாக நாம் பார்ப்போம். ஆனா இங்க மகதலேனா மரியாள் வாழ்க்கை கடுமையான துக்கத்தினால் நிறைந்திருக்கு. அவளால் எதையும் புரிந்து கொள்ள முடியல. அவள் அதே இடத்திலிருந்து அழுகிறவளாய் காணப்படுகிறாள். அங்கதான் இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, 15வது வசனம் சொல்லுது, யோவான் 20:15 சொல்லுகிறது பாருங்க. ஸ்ரீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி. இந்த தோட்டக்காரன் என்கிற வார்த்தையை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டியது அவசியம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை காட்டுகிறது இந்த தோட்டக்காரன்? அவர் தம்மை மனிதனை போல வெளிப்படுத்தினார். அவை தம்மை மனிதனை போல வெளிப்படுத்தினார். அவர் சிங்காசனங்களில் வீட்டிருக்கிற தேவனாய் தம்மை வெளிப்படுத்தவில்லை. அண்ட சராசரங்களை உண்டாக்கினார் அல்லவா, அதை போல் தம்மை வெளிப்படுத்தவில்லை.
தம்முடைய லட்சக்கணக்கான தூதர்களோடு தம்மை வெளிப்படுத்தவில்லை. அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார்? மனிதனை போல தம்மை வெளிப்படுத்துகிறார். இது எதை காட்டுகிறது? அவர் மகதலேனா மரியாளுடைய துக்கத்திலே அவர் பங்கு கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் மகதலேனா மரியாளுடைய துக்கத்திலே அவருக்கு அவளோடு சேர்ந்து அவளும் துக்கப்படுகிற நிலைமையை போல தம்மை மனிதனை போல அவளை அனுசரிக்கிற தேவனாய் வெளிப்படுத்துகிறார். அப்ப இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இன்றைக்கு மகதலேனா மரியாளுடைய நிலைமையிலே காணப்பட்டோம் என்றால், என் நம்பிக்கை போயிருச்சு, என் வாழ்க்கை துக்கத்துலதான் இருக்கு, எனக்கு கர்த்தருடைய சத்தம் கிடைக்கல, நான் என்னதான் வாசித்தாலும் என்னதான் ஜெபித்தாலும் எனக்கு எந்த விடுதலை கிடைக்கல என்று மகதலேனா மரியாளை போல் நம்பிக்கை இழந்தவர்களாய் துக்கத்திலே காணப்பட்டோம் என்றால், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எப்படி வெளிப்படுகிறார்? ஒரு மனிதனை போல் அவர் வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற உங்கள் கணவரை போலவோ மனைவியை போலவோ உங்கள் சிநேகிதரை போல அவர் உங்களுக்கு வெளிப்படுகிற தேவனாய் காணப்படும். அந்த வசனத்தை பாருங்க, அவர் தோட்டக்காரனை போல வெளிப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கல்லறை வைக்கப்பட்டது, அது பேர் கல்லறை தோட்டம் என்று சொல்லுவார்கள். அந்த நாட்கள்ல கல்லறை இருக்கின்றால் அதை சுற்றிலும் தோட்டம் இருக்கும், அதை பராமரிக்கிறவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அந்த கல்லறை என்பது ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறை என்று சொல்லப்பட்டது. அப்ப அது அந்த காலத்தின் உடைய வழக்கமா இருந்து, இந்த நாட்களிலும் சில சபையிலே சில ஐக்கியங்களிலே அதை வைத்து அந்த வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். அப்ப அங்க என்ன நடக்கிறது? அந்த நிலைமையிலே மகதலேனா மரியாளுக்கு எப்படி தம்மை வெளிப்படுத்தினால் ஆறுதலா இருக்குமோ அப்படி தம்மை வெளிப்படுத்தின தேவனாய் காணப்படும். ஏனென்றால் அவளுடைய எண்ணங்கள் சரீரம் இல்லை, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. யாருக்கு தெரியும்? அந்த இடத்துல வேலை பார்க்கிற, அந்த இடத்தை பண்படுத்துகிற, பாதுகாக்கிற தோட்டக்காரனுக்கு தான் தெரியும். அப்ப அதே போல தோட்டக்காரனை போல் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு யாரை போல் கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, இந்த சூழ்நிலையிலே எனக்கு இப்படி கர்த்தர் வெளிப்பட்டால் போதும் என்று நினைக்கிறீர்களோ, அதே நிலைமையிலே கர்த்தர் உங்களோடு வெளிப்படுகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நண்பர்களையும் உள்ள உறவினர்களையும் நீங்கள் இழந்து போய் தனித்து தவிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை உறவினர்களை போல தம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லது உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை, உங்கள் கணவரையோ மனைவியோ இழந்து போய் அவர்கள் இருந்தும் இல்லாதவர்களை போல காணப்படுகிறார்களா? கர்த்தர் அவர்களை போல உங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். அல்லது எந்த உதவியும் செய்யாமல் தனித்தவர்களாய் காணப்படுகிறார். கர்த்தர் உங்களோடு அவர் ஒரு மனிதனை போல காணப்படுகிறார். தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்? ஒரு தோட்டக்காரனை போல அவளுடைய நிலைமைக்கு தம்மை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதனால் அங்கு நடந்த காரியம் என்ன? மகதலேனா மரியாளுக்கு தம்மை வெளிப்படுத்தினால் வந்த பலன் என்ன? வசனம் சொல்லுகிறது, அவர் கேட்கிற முதல் வார்த்தை, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இங்க ஸ்திரீ போய் சொல்லல, நான் ஆண்டவரை தேடுறேன் அப்படின்லாம் சொல்லல. ஆனா இயேசு கேட்ட கேள்வியை பாருங்க, யாரை தேடுகிறார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் எண்ணத்தின் ஓட்டங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்க முடியும். அதே கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவதாய் அதனால் வந்த பலன் என்ன? வசனம் சொல்லுகிறது, மரியாளே என்று சொன்னார். வசனம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இயேசு அவளை மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். இதை காட்டுகிறது, கர்த்தர் மரியாளை பேர் சொல்லி அழைத்தார். அவளுடைய இல்லாத நிலைமையிலிருந்து அவளை பேர் சொல்லி அழைத்தார். இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது சாமுவேலுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். சாமுவேலின் பக்கத்துல அவன் பெற்றோர்கள் இல்லை. அவன் தேவனுடைய ஆலயத்துல படுத்திருக்கான். ஆனா தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கு? ஏலி கண்ணு தெரியாதவனா போயிட்டான். இரண்டாவது, ஏலியினுடைய பிள்ளைகள் தேவ ஆலயத்திற்கு வருகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறவர்களாயும் தேவ ஆலயத்தில் வருகிற ஜனங்களின் காணிக்கைகளை பிடுங்கி அக்கிரமம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். தேவ ஆலயம் அக்கிரமத்தின் ஸ்தலமாய் காணப்படுது. ஆனா அங்க இருக்கிற சாமுவேலுடைய நிலைமை என்ன? அவன் அப்பதான் வந்திருக்கான், ஒரு சிறு பிள்ளை. அவன் கர்த்தரால் நடத்தப்படணும், கர்த்தருடைய வழியில நடத்தப்படணும். ஆனா சுத்தி நடக்கிறது எல்லாமே அக்கிரமம். ஆனா அங்க என்ன நடக்கிறது? அப்படி போராட்டத்தின் மத்தியிலே, இருளின் மத்தியிலே காணப்பட்ட சாமுவேலை தான் என்ன கர்த்தர் செய்கிறார்? சாமுவேலே சாமுவேல் என்று 3 தரம் கர்த்தர் அவளை அழைக்கிறார். எதை காட்டுகிறது? கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதனால என்ன நடந்தது? சாமுவேல் பின் நாட்களிலே பெரியவனாய் மாறினான். தேசத்தின் ஜனங்களுக்கு அவன் தான் நியாயாதிபதியாய் மாறினான். ராஜாக்களை நியமிக்கிறவனாய் அவன் மாறினான்.
இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க நிலைமை சூழ்நிலை போராட்டத்தின் நிலைமையா இருக்கலாம். மகதலேனா மரியாளை போல் இருளில் சூழப்பட்டதும் என்ன செய்யணும், எங்க இருக்கு, என்ன பண்ணணும் தெரியாம இருக்கலாம். அல்லது சாமுவேலை போல நீங்க கர்த்தர் சமூகத்துல இருந்தாலும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு புகழலா இருந்தாலும், எல்லா பகுதியிலும் போராட்டங்கள், பிரச்சனைகள், அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இருளிலே அக்கிரமத்தின் மத்தியிலே இருந்தாலும் இன்றைக்கு மரியாளே மரியாளே என்று அழைத்ததை போல, சாமுவேலே சாமுவேல் என்று அழைத்ததை போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். அந்த இருளில் இருந்து, அக்கிரமத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து தேவன் உங்களை வேர்விரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அடுத்ததாக அங்க என்ன நடக்கிறது பாருங்க. அவ வசனம் சொல்லுகிறது, 17வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ சகோதரரிடத்தில் போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இது எதை காட்டுகிறது? துக்கத்தில் இருந்தவளுக்கும் நம்பிக்கை இழந்த போன ஸ்திரீயை தேவன் எழுப்பி, கர்த்தர் நான் தான் என்று, ரபுனி நான் தான் என்று அவர் காண்பித்து, மூன்றாவதாக அவர் என்ன செய்கிறார்? அவளை சுவிசேஷம் செல்லும்படி அவளை அனுப்புகிறார். யாருக்கு சுவிசேஷம் சொல்லும்படி, யாருக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி அனுப்புகிறான்? தன்னுடைய சகோதரர்களுக்கு. யார் இயேசுவோடு 3 வருடம் இருந்தார்களோ, இவளை காட்டிலும் இயேசுவோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தார்களோ, அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாய், அவர்களை நல்வழி நடத்தும்படியாய், அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய், அவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து இவள் சாட்சி சொல்லுகிறவளாயும் சுவிசேஷம் சொல்லுகிறவளாயும் தேவன் மாற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் தேவன் வெளிப்படுத்ததினால் வருகிற நன்மை. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க வேற நிலைமையில இருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு விசோட்டக்காரனை போல் வெளிப்பட்டதுனாலும், உங்களை பேர் சொல்லி அழைத்ததுனாலும் தேவன் அப்படியே உங்களை விட்டு விடுவதில்லை. உங்கள் கண்ணீரை துடைத்து அப்படியே விட்டு விடாமல் அவர் உங்களை, உங்கள் சகோதரர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும், நீங்கள் இருக்கிற சபையிலும் உங்க ஊழியத்திலும் கர்த்தர் உங்களை சாட்சியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். யாரும் கண்டிராத அற்புதத்தை நீங்கள் காண செய்யும்படியாக செய்கிறாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை. உங்கள் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும், உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் பிதாவின் இடத்திற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பரத்தில் ஏறுவதற்கு முன்பாகவே இயேசு யார் என்பதை அவள் அறிந்து கொண்டவளாய் காணப்படுகிறார். இதுதான் பெரிய மாற்றம் அங்க வந்தது. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். அப்ப உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் மடங்கி போய் ஒடுங்கி போய் இருக்கிற உங்களை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். ஜீவனுள்ள சாட்சிகளை யாருக்காக? உங்கள் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் குடும்பத்திற்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் சபைகளுக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் ஜீவனுள்ள சாட்சியா மாற்ற போகிறார். யோசித்து பாருங்க. நேற்று வரைக்கும் உங்களை பார்த்தவங்க, நீங்க சோர்ந்து போனவங்க, நீங்க பிரச்சனையில இருக்குங்கன்னு பார்த்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பார்க்கும் பொழுது எப்படி இருப்பீர்கள்? அவர்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்கள். அவர்களுக்கு முன்பாக ஜீவனுள்ளவர்களாய் நிற்பீர்கள். இது என்ன செய்யுமா? யோசேப்பு மரித்து போயிற்றான் என்று சொல்லி யாக்கோபு அவன் ஜீவன் எப்ப போகும் என்று காத்து கொண்டிருந்தான். நான் மரிச்சா நலமா இருக்குன்றான். ஆனா யோசேப்பை கண்ணார கண்ட உடனே அவன் ஜீவன் அவனோடு திரும்பி வந்தது. 1000 பேரை கொண்டு போடுறான். 1000 பேரை கொண்டு போட்ட உடனே அவன் டயர்டாகி அவன் மரித்து போகிறான். அங்க ஜீவன் நீருற்று வந்த உடனே அவனுடைய உயிர் திரும்ப வந்தது என்று வசனம் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இன்றைக்கு உங்களை சாட்சியுள்ளவர்களாய் மாற்றுகிறது நிமித்தமாய் நீங்கள் அநேகருக்கு ஜீவனுள்ளவர்களாய் மாற்றப் போகிறீர்கள். உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். முதலாவது கர்த்தர் கொடுத்த அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை யாருக்கு கொடுத்தார்? மகதலேனா மரியாளுக்கு கொடுத்தார். அதே ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வல்லமையுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவதாக, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினாராம். முதலாவது மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். அவளுடைய சூழ்நிலை என்ன? அவள் பின்னாக போகிறவளாய் காணப்பட்டார். அதனாலதான் இயேசு பின்னாடி நின்று அவருக்கு வெளிப்பட்டார். சரி, அடுத்த கூட்டத்தார் யார்? யாருடைய நிலைமையில இருந்த எந்த நிலைமையில இருந்தார்கள்? அவர்களுக்கு கர்த்தர் எப்படி வெளிப்பட்டார்? வசனம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வசு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவைகளின் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள்.
இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து கொண்டார், சேர்ந்து நடந்து போனார். வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது தம்மை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அல்லது எப்படி வெளிப்படுத்துகிறாராம்? அவர்களோடு நடந்து போனார். யாருக்கு? யார் மத்தியிலே அல்லது யாரோடு நடந்து போனாராம்? வசனம் சொல்லுகிறது அதே 24வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். யார் இவர்கள்? இயேசுவினுடைய சீசர்களோடு இருந்தவர்கள். இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் அல்லது இயேசு கல்லறையில வைக்கப்பட்டதை காணும்படியாக அவர்களோடு இயேசுவினுடைய சீசர்களோடு துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் 2 பேராய் எம்மாவூருக்கு கடந்து போகிறார்கள். எங்கிருந்து? எருசலேமில் இருந்து எம்மாவூருக்கு கடந்து போகிறாங்க. அப்படி கடந்து போவர்களுக்கு நடுவாக தான் தேவன் அவர்களோடு சேர்ந்து கொண்டார் என்று சொல்ல. அப்ப இவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் வாழ்க்கையிலே இயேசு இல்லை. மரியாளுடைய வாழ்க்கையில நினைவுகளிலே இயேசு இருந்தார். ஆனா அவள் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறார், விசுவாசத்துல குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனா இங்க இருக்கிற எம்மாவர்களுடைய நிலைமை என்ன? வசனம் சொல்லுது, அவர்களோடு சேர்ந்து கொண்டார், நடந்து போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் இல்லை. இயேசு இந்த 2 சீசர்களுடைய வாழ்க்கையில இல்ல. ஆனா இந்த 2 சீசர்களுடைய நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, லூக்கா 24:16வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க, அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில இயேசு இல்லை என்கிற நினைப்பு அவர்களுக்கு காணப்படுகிறது. அவங்க சீசர்களோடு இருந்தாங்க, 3 நாள் தங்கி இருந்திருக்கிறாங்க. அவர்கள் சீசர்களோடு போய் கல்லறையை போய் பார்க்கிறாங்க. சீசர்களுடைய ஸ்திரீகள் சொல்றாங்க இயேசு அங்க இல்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்றாங்க. இது எல்லாம் அவங்களுக்கு கேட்டாலும், இது எல்லாம் அவங்க அறிந்திருந்தாலும் இயேசு நம்மளோடு இல்லை என்கிற எண்ணத்தோடு அவர்கள் நடந்து போகிறவர்களாய் காணப்பட்டார். இயேசு என்னிடத்துல இல்ல, அவர் உண்மையாகவே கிடையாது, அவர் மறைஞ்சு போயிட்டார், இன்னும் பூமியிலே இல்லை என்கிற எண்ணத்தோடு அவர்கள் நடந்து போகிறார்கள். தனிமையின் அனுபவத்தில் நடந்து போகிறார். 2வது அவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கிறதாம்? வசனம் சொல்லுது, 17வது வசனம் சொல்லுது, அவர்கள் இயேசுவே கேட்கிறார் பாருங்க, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன? என்ன நடக்கிறது? அவர்கள் துக்கத்தோடு பேசிக்கொண்டு போகிறார்கள். துக்கத்தோடு பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? அது இன்னொரு வார்த்தையில சொன்னா, துக்கத்தோடு புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். துக்கம் இருக்கும்போது ஒரு 2 பேர் மத்தியில துக்கம் இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அது புலம்பலாதான் வரும். அது சந்தோஷத்தின் வார்த்தை இருக்காது, ஆராய்ச்சிக்குரிய வார்த்தையா இருக்காது, அறிவுபூர்வமான வார்த்தையா இருக்காது. அது ஒரு தான் இருக்கும். ஐயோ, அவருக்காக காத்திருந்தாங்களே, இப்ப இயேசுனுடைய சரீரம் இல்லை, யார் எடுத்துட்டு போயிட்டா, அல்லது என்ன ஆச்சு, அது என்ன நடந்திருக்கு என்று சொல்லி அவர்கள் அதை குறித்து புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதனாலதான் அங்க வசனம் சொல்லுது பாருங்க, துக்கத்தோடு ஒருவரோடு ஒருவர் சம்பாஷித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அப்ப அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கு? துக்கமும் புலம்பலுமாய் காணப்படுகிறது. 3வதா அங்க என்ன நடக்குது பாருங்க, வசனம் சொல்லுது, 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தன் முதல் இந்த எம்மாவூர் சீசர்களுடைய 21வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இங்க துக்கம் வருவதற்கும் புலம்பல் வருவதற்கும் இயேசு அவங்களிடத்துல இல்லை என்கிற நினைவு வருவதற்கான மெய்யான காரணம் என்ன? மூல காரணம் என்னவாம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் போராட்டத்துல, எப்படிப்பட்ட போராட்டம்? ரோமர்கள் அவர்களை ஆளுகை செய்தார்கள். ரோமர்களுடைய கைகள் தான் அங்கு ஓங்கி இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தாலும், அவர்களுக்குன்னு சில அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ரோமர்கள் சொல்லுகிறது அங்க நடக்கும். இஸ்ரவேல் தேசம் என்கிற ஒரு தேசம் அவர்களால் ஆளுகை செய்யப்பட்டதாய் தான் காணப்பட்டது. இஸ்ரவேல் அவர்களுடைய ஐக்கியமோ அவர்களுடைய அதிகாரமோ அவர்களுடைய வல்லமை அங்கு எதுவுமே அங்கு செயல்படாது. சொந்த தேசத்திலே அவர்கள் அடிமைகளை போலதான் அவர்கள் காணப்பட்டார். அப்ப இங்க எம்மாவூர் சீசர்களுடைய எண்ணம் என்னவாய் இருக்கு? இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். எங்களை மீட்க போகிறவர் இயேசுதான், எங்களை மீட்க வந்திருக்கிறார். அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் தீர்க்கதரிசி, எங்களை மீட்க வந்திருக்கிறார்.
எங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார். எங்களுடைய இந்த நிலைமையை அப்படியே மாற்றி போட வந்திருக்கிறார். இது இவர்கள் மத்தியில மாத்திரம் இல்ல, 12 சீசர்கள் இருதயத்தில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்க, ஆண்டவரே எப்பொழுது நீ ரட்சிப்பீர்? அப்ப இங்க எம்மாவூர் சீசர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் நம்பிக்கை அங்கு நொறுங்கி போன நிலைமையில காணப்படுகிறது. அவர்கள் நம்பிக்கை இழந்து போன நிலைமையில காணப்படுகிறார். இப்படிப்பட்ட எம்மாவூர் சீசர்கள் மத்தியில தான் இயேசு வந்து சேருகிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், கடந்த நாட்களில் நீங்க ஒரு காரியத்தை நம்பி இருந்தீங்க, அதற்காய் வைராக்கியமாய் ஜெபிச்சீங்க, கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நம்பிக்கையா காத்திருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அது நடக்காததை போல் காணப்படுகிறதா? நீங்கள் நம்பினது நிறைவேறாததை போல் காணப்படுகிறதா? நான் தேவனை நம்பி இருந்தேன், என்னை அவர் விடுவிப்பார் என்று நம்பியிருந்தேன், என்னை அவர் ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தேன், என் குடும்பத்தை அவர் மீட்டுக் கொள்ளுவார் என்று நம்பியிருந்தேன், என் பிள்ளைகளை அவர் மீட்டுக் கொள்வார் என்று நம்பியிருந்தேன். ஆனாலும் இன்னும் அதே நிலைமையில தான் நான் காணப்படுகிறேன். இன்னும் என் வாழ்க்கை அடிமைத்தனத்துல தான் இருக்கு. இன்னும் எனக்கு ஒரு அதிகாரம் வரவில்லை. என்னுடைய சொந்த வீட்டிலேயே, சொந்த இடத்திலேயே, சொந்த நாட்டிலேயே நான் ஒரு அடிமையை போல காணப்படுகிறேன் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் முகம் துக்கத்திலே காணப்படுகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், துக்கத்திலும் புலம்பலிலும் நம்பிக்கை இழந்து போனவர்கள் நடுவேதான் இயேசு வந்து சேர்ந்து கொண்டார். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தர் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களுக்கு பின்னாக நிற்கிற தேவன் அல்ல, நீங்கள் நடந்து போக என்று உங்களை அனுப்புகிற தேவன் அல்ல, உங்களோடு அவர் பிரயாணம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் இந்நாள் முதற்கொண்டு புசிக்க போகிறதை அவரும் புசிக்க போகிறார். நீங்கள் உட்காருகிற இடத்துல அவர் உட்கார போகிறார். நீங்கள் முழங்கால் படிகிற இடத்துல அவர் நிற்க போகிறார். அவர் உங்களோடு பிரயாணம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நீங்க எந்த நம்பிக்கையை இழந்து போனீர்களோ அதே நம்பிக்கையை கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அதுதான் இங்க எம்மாவூர் சீசர்களுக்கு நடந்தது. அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, எப்படி தரிசனமானார்? அவர்களோடு சேர்ந்து கொண்டார். இரண்டாவது, அவர்களுக்கு எப்படி தரிசனமானாரா? 18வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அந்நியரை போல தம்மை வெளிப்படுத்தினார். அதே போல் 29வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தங்கும்படி போனார். 29வது வசனம் பாருங்க, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி, நீ எங்களோடு தங்கிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களோடு தங்கும்படி உள்ளே போனார். கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ ஜெபிச்சிருக்கலாம், ஆண்டவரே என்னோட கூட இருங்க, இந்த காரியத்தை பொறுப்படுத்தி நடத்துங்க என்று சொல்லி. ஆனால் இதுவரைக்கும் எதுவும் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி எம்மாவூர் சீசர்கள் வருந்தி கேட்டது நிமித்தமாய் அந்த உயிர்த்தெழுதலின் நாள் அன்றைக்கே இயேசு அவர்களோடு தங்கினாரோ, அதே போல் கர்த்தர் இன்றைய நாள் முதற்கொண்டு அவர் உங்களோடு தங்குகிறவராய் காணப்படுகிறார். அவர் 12 சீசர்களோடு தங்க போகல, ஆனா எம்மாவூர் சீசர்களோடு தங்க போனார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலே மீட்க யாரும் இல்லை என்று காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இன்றைக்கு உங்களோடு தங்கும்படி புறப்பட்டு வந்திருக்கிறார். அன்றைக்கு காட்டத்து மரத்திலே நின்று கொண்டிருந்த சகேயோ, அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் வட்டிக்கு வாங்குறவன் தான். எல்லார் கண்களுக்கு முன்பாக அவன் ஒரு ஐஸ்வர்யவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவன் ஒரு பாவி. அவன் வீட்டுல யாரும் போய் தங்க மாட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சகையவே, கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே வாசம் பண்ண போகிறேன், நான் உன்னோடு உன் வீட்டுக்கு வருகிறேன். அதே தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்க போராடி ஜெபிச்சு 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 நன்மையை நம்பிக்கை இழந்து போனவர்களாய் இருக்கலாம். உங்கள் விசுவாசங்கள் குறைந்து போனதை போல இருக்கலாம். எம்மாவூர் போல சீசர்களை போல துக்க முகத்தோடு காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உங்களோடு தங்குகிறேன். நீங்கள் வருந்தி கேட்டது நிமித்தமாய் நான் உங்களோடு தங்குகிறேன். இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமை முதலாவது உங்களை சாட்சியுள்ளவர்களாய் மாற்றும். இரண்டாவது, அவர் உங்களோடு தங்குகிறவராய் காணப்படுவார். அங்க என்ன நடக்கிறது? அவர்களுக்கு வெளிப்பட்ட உடனே அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, 27வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய தேவ வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து கொள்ளுகிறார்னா என்ன அர்த்தம்? அவர் போய் அங்கு யுத்தம் பண்றதில்லை. அவர் என்ன செய்ய போகிறாராம்? உங்களை பலப்படுத்த போகிறார். உங்களுக்கு எல்லா ரகசியங்களை அவர் வெளிப்படுத்த போகிறார்.
எல்லாவற்றையும் உங்களுக்கு விவரித்து காண்பிக்கிற தேவனாய் காணப்பட போகிறார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து, அங்க எம்மாவூர் சீஷர்களுக்கு என்ன நடக்கிறது, அவர் சகலத்தையும், சகல தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை அவர் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இன்றைக்கு தேவன் அவர் விவரித்து காண்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, 32வது வசனம் சொல்லுது பாருங்க. அதே லூக்கா 24:32 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி தேவ வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இதுதான் கர்த்தர் விளங்க காட்டுகிறார். அப்ப இது எதை காட்டுகிறது? நம்முடைய இருதயத்தை தேவன் கொழுந்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நிரப்ப போகிறார். இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தருக்காய் இன்னும் நீங்கள் வைராக்கியமாய் மாறப் போகிறீர்கள். கர்த்தருக்காய் ஜீவனை கொடுக்கவும் போர் முனையிலே நிற்கிறவர்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். இரண்டாவதா எம்மாவூர் சீஷர்களுக்கு அங்க என்ன நடக்குது? கர்த்தர் வெளிப்பட்டபடினால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு அவர்களோடு தங்கினார். தங்கி என்ன செய்கிறார்? அவர்களோடு போஜனம் பண்ணும்படி அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் திறக்கப்படாத கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட போகிறதா இருக்கிறார். இதுக்கு நல்ல உதாரணம் யார் என்றால் பவுல். அவனுக்கு தேவ வாக்கியங்கள் அறிஞ்சவன். அவன் கமாலியலின் பாதத்திலே வேத வாக்கியங்களை கற்றுக்கிறான். அவன் நல்ல தெரியும், அவனுக்கு வேத வாக்கியங்கள் நல்லா தெரியும். ஆனாலும் இயேசுவை குறித்ததான கண்கள் அவனுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. இயேசுவினுடைய வல்லமையை குறித்ததான கண்கள் அவனுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. அந்த கர்த்தர் என்ன செய்கிறார்? அனனியாவை அனுப்புகிறார். அவன் ஜோமனுகிறான். ஜோமன்ன உடனே அவன் கண்களில் இருந்த மீன் செதில் போன்ற அந்த தடை அவனுக்கு விழுந்தது. உடனே அவன் போய் சீசர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறான். தன்னை பலப்படுத்தி அவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் மாறுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இன்றைக்கு உங்களுடைய கண்களை திறக்கிறார். முதலாவது உங்கள் இருதயங்களை கொழுந்துட்டு எரிய செய்ய போகிறார். கர்த்தருக்குள்ளாய் வைராக்கியங்கள் கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். இரண்டாவது கண்களை திறக்க போகிறார். கண்களை திறக்கிறது என்பது எதை காட்டுகிறது? பரலோகத்தின் ரகசியங்களையும் தரிசனங்களையும் நீங்கள் காண்கிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். எப்படி பரலோகத்தின் ரகசியங்களையும் தரிசனங்களையும் எம்மாவூர் சீஷர்கள் கண்கள் கண்டதோ, உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்களோ, அதே போல் நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவையும் எம்மாவூர் சீஷர்களை கண்கிறவர்கள் கண்டது போல தேவனுடைய ரகசியங்களும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் காண்கிறவர்களாய் மாறுவீர்கள். இதுதான் எம்மாவூர் சீஷர்களுக்கு நடந்தது. அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாய் போனார்கள், கண்கள் அடைக்கப்பட்டவர்களாய் போனார்கள். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த நாள்ல வெளிப்பட்ட உடனே கண்கள் திறக்கப்படுது, இருதயம் கொழுந்துட்டீரு. அவ இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும், நமக்காய் வைராக்கியமாய் மாறட்டும், என் கண்களை நீர் திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. மூன்றாவதாக, எந்த நிலைமையிலிருந்து ஜனங்களுக்கு தேவன் வெளிப்பட்டாராம்? நேரம் இல்லாதபடியினால் நாம் குறிப்பை மாத்திரம் பார்த்து நாம் ஜெபிப்போமாக. வசனம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? யோவான் 20:19 சொல்லுகிறது, வாரத்தின் முதலாம் நாளிலே அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்கள் பயத்தினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று. கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறாராம்? இயேசு சீசர்கள் நடுவே வந்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். இயேசு தம்முடைய சீசர்கள் நடுவே வந்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். மகதலேனா மரியாளுக்கு பின்னாக நின்றார் என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் அவர்களுடைய விசுவாசம் குறைந்து போயிருக்கு. இங்க எம்மாவூர் சீஷர்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டார். அப்படின்னா என்ன? சைட்ல போயிருந்திருக்கலாம், அவர்களோடு நடந்து போறார். ஏனென்றால் அவர்கள் கண்கள் அடைக்கப்பட்டு அவர்கள் நடத்தி கொண்டு போகிறார். இங்க சீஷர்களுக்கு என்ன நடக்குது பாருங்க, இயேசு நடுவுல வந்து நின்னாராம். நடுவுல வந்து நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவர்களுக்குள்ளாக அநேக குழப்பங்கள் காணப்படுகிறது. ஒரு வீடு இருட்டுல இருக்கு, அல்லது நீங்க இருக்கிற ரூம் திடீர்னு கரண்ட் போயிருச்சு, கரண்ட் போனோன்னு இருட்டாயிருச்சுன்னா என்ன செய்வீங்க? ஒரு கேண்டில் கொண்டு வருவீங்க, அல்லது ஒரு பிளாஷ் லைட்டை கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு அதன் ரூமோட சென்டர்ல நம்ம வைப்போம், ஒரு பாதுகாப்பான இடத்துல வைப்போம். காரணம் என்ன? சென்டர்ல அந்த ஒளியை வச்சோம்னா, அந்த கேண்டிலையோ பிளாஷ் லைட்டையோ நம்ம வச்சோம்னா அந்த ரூம் முழுக்க வெளிச்சம் பிரகாசிக்கும். அதே போலதான் அந்த அறையிலிருந்து எல்லாருமே குழப்பத்துல இருக்கிறாங்க.
அவங்க நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. வசனம் சொல்லுது, லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிற, நாம் அதை வாசித்தோம். நமக்கு இந்த பிரசங்கத்துக்கு முன்பாக ஹெரக்லியமா கூட சொன்னார்கள், அவர்கள் இந்த வார்த்தை வீணான வார்த்தை என்று எண்ணினார்கள். எந்த வார்த்தையா? அவர்கள் அதை நம்பலையா. யாருடைய வார்த்தை? மகதலேனா மரியாளுடைய வார்த்தையை. மகதலேனா மரியாளுடைய, யார் இந்த மகதலேனா மரியாள், அல்லது யாருடைய வார்த்தை அவர்கள் நம்பாம இருந்தாங்களா? லூக்காவின் புத்தகம் 24வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் யாருடைய வார்த்தையை நம்பலையாம், அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து. யாருடைய வார்த்தையை இந்த சீஷர்கள் நம்பல? யாருடைய வார்த்தையை இந்த தேவனுடைய அன்பின் அப்போஸ்தலனாகிய சீஷர் நம்பல? தேவனை நினைவு கூர்ந்தவர்களை. இவங்க தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறல. தேவன் உயிர்த்தெழ போகிறார் நினைவு கூறல. ஆனா மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார், ஸ்திரீகளுக்கு தேவன் வெளிப்பட்டார். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்துட்டாங்க. நினைவு கூர்ந்தவங்க வந்து சொல்றாங்க, கர்த்தர் உயிர்த்தெழுந்துட்டார். ஆனா சீசர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க இந்த வார்த்தை வீணான வார்த்தை, நாங்க அதை நம்புகிறது இல்லை. இன்றைக்கு அநேகருடைய ஜீவியம் இப்படித்தான் இருக்கு. தேவன் என்னதான் வார்த்தை கொடுத்தாலும் சரி, என்னதான் வாக்கு தத்துவம் கொடுத்தாலும் சரி, என்னதான் தீர்க்க தரிசனம் வார்த்தை, இது போல எத்தனை வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது போல எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, ஒண்ணுமே நடந்ததில்லை. இதுவும் நடக்கணுங்கிற நம்பிக்கை இடத்துல இல்லை. நம்ம வெளியில சொல்லலைனாலும் திடீர்னு நம்மளுடைய மனசுக்கு தோன்றும். ஏன்னா அநேக நேரம் நாங்க இங்க போராட்டத்துல போகும்போது, கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது திடீர்னு கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். நீங்க இந்த போராட்டத்துல போகிறீங்க. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த விஷயம், நாங்க இங்க ஜெபத்தில் இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே பகிர்ந்திருக்கேன் என்று நினைக்கிறேன். திடீரென்று பார்த்தால் ஊழியத்துல மிகவும் கடினமான பாதை. எல்லா ஊழியமும் அடைபட்டு இருக்கு. யாருமே அந்த ஊழியத்துக்கு சென்றாலும் யாரும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்களுக்கு வர வேண்டிய டீம்ஸ் வரல. எங்களுக்கு நாங்க சபை ஊழியங்கள் எல்லாமே அப்படியே நின்று போயிருக்கு. அப்போ உட்கார்ந்து நாங்க உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தையை கொடுத்தார் என்றால், அவர் உங்களுடைய கூடாரத்தை திறங்கள் என்று வார்த்தையை கொடுத்தார். கூடாரத்தை திறங்கள், வீட்டை திறந்து வையுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்குள்ளாக சின்ன ஒரு அவிசுவாசம் இல்லை, எனக்குள்ளாக ஒரு யோசனை. எந்த பக்கத்துல பார்த்தாலும் ஊழியம் இல்லை. இருந்த ஜனங்களும் இப்ப இல்லாம போயிட்டாங்க. இருந்த சபைகளுடைய ஐக்கியமும் இல்லாமல் போயிருச்சு. நாங்க எந்த சபையில ஒர்க் பண்ண நினைச்சோமோ அந்த சபையினுடைய ஐக்கியமே துண்டிக்கப்பட்டுருச்சு. டீம் வர வேண்டிய டீம்ஸும் இல்ல, எதுவுமே இல்லை. ஆனா ஏன் கர்த்தர் திறந்து வைக்க சொல்லுகிறார்? கர்த்தர் சொன்னா, உங்கள் கதவுகளை திறங்க, கூடாரத்தின் வாசல்களை திறந்து வையுங்கள். இதை கேட்ட உடனே என்னுடைய நினைவு தான், இது ஏதோ ஒரு நம்புற மாதிரி வார்த்தை இல்லையே. ஷைனி மூலமாக தான் கர்த்தர் பேசினார். அநேக நேரம் ஷைனி மூலமாக தான் தீர்க்க தரிசனம் கர்த்தர் பேசுவார். ஷைனிக்கு அப்படிப்பட்ட கிஃப்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால், அப்ப அந்த வார்த்தையை கேட்ட உடனே, அந்த வார்த்தை வந்த உடனே எனக்குள்ள நினைவு தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தோம். எங்கள் கதவுகளை திறந்து வைத்தோம். தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொன்னோம். கர்த்தர் சொன்னார், இந்த இடத்தை நீங்க பிரேயர் சென்டரா மாத்துங்கன்னு சொன்னார். வீட்டை ஒரு ரூமை எங்கள் பிரேயர் ரூமை ஒரு பிரேயர் சென்டராவே நாங்க மாத்தின 3வது நாள் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஜெபிக்கிறதுக்கு வந்து, அது வரைக்கும் வீட்டுக்கு யாரும் ஜெபிக்க வர மாட்டாங்க. நாங்க தான் அவங்கள போய் சந்திப்போம், நாங்க தான் சபைகளை போய் சந்திப்போம். ஆனா மாத்தின கர்த்தர் சொல்லி கீழ்ப்படிஞ்ச 3வது நாளையே அந்த ரூம் எல்லாம் ரெடி பண்ண உடனேயே ஒரு குடும்பம் வந்து எங்களுக்காக ஜெபிக்கணும், நாங்க இங்க ஸ்டேட்ஸுக்கு போகிறோம், எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி. அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. அவங்களுக்கு அங்க வச்சு உடனே வீட்டுல வச்சு வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள். இயேசுவை சொந்த ரட்சகர். அந்த முழு குடும்பமும் ஒரு 6-7 பேர், முழு குடும்பமும் அந்த இரவே அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்று ஜெபிக்க ஆரம்பித்தார். யாரு ரட்சிக்கப்படாதவர்கள் நாங்க கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்ச உடனே அந்த இடத்துல உடனே ஒரு பெரிய அற்புதம் நடக்க ஆரம்பிச்சு, ஒரு பெரிய ரட்சிப்பு நடக்க ஆரம்பிச்சு. எதற்காக சொல்லுகிறேன்? இங்கு சீசர்களுடைய நிலைமை அப்படித்தான். அவர்கள் கர்த்தரை உணர்ந்தவர்கள் வந்து சொன்னாலும், கர்த்தருடைய வார்த்தை உணர்த்தப்பட்டவர்கள் வந்து சொன்னாலும் இவர்களால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் முற்றிலுமாக இழந்து போனவர்களாய் காணப்படும். அதனாலதான் இயேசு அவர்கள் நடுவில வந்து நிற்கிறார். 2வது சீசர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? வசனம் சொல்லுகிறது, லூக்கா 24:12 சொல்லுது பாருங்க. பேதுருவ எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலே தனிப்பட்ட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னிலே ஆச்சரியம் கொண்டான். என்ன நடக்குது? பேதுரு சீலை, இயேசுனுடைய சரீரம் இல்ல, ஆனா அவருடைய சீலை இருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்குள்ளாக ஒரு ஆச்சரியம். யார்த்தையும் சொல்லல, அவனுக்குள்ளாக ஒரு ஆச்சரியம். இந்த ஆச்சரியம் என்ற வார்த்தையை கேட்டோன்னு நம்ம நினைக்கலாம், சரி அவனுக்குள்ளாக விசுவாசம் வந்துருச்சோ,
கர்த்தர் பெரிய காரியத்தை அற்புத அடையாளங்களை செஞ்சிருக்கிறான். அதெல்லாம் இல்ல. வசனம் அந்த ஆச்சரியத்திற்கென்று அதே அதிகாரத்துல வசனம் விளக்கத்தை கொடுக்கிறது. என்ன அர்த்தமாம்? ஆச்சரியத்திற்கு என்ன விளக்கமாம்? வசனம் சொல்லுகிற லூக்கா 24:11 சொல்லுது பாருங்க. வசனம் சொல்லுது, சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில். ஆச்சரியம் என்பது விசுவாசம் அல்ல. ஆச்சரியம் என்பது ஒரு பிரமிப்பு, அவ்வளவுதான். சரீரம் இல்லாம போயிருச்சு. அது பயம் கலந்ததா இருக்கலாம், சந்தோஷம் கலந்ததா இருக்கலாம். ஆனால் அங்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தார்கள். இதுதான் சீசர்களுடைய நிலைமை, இதுதான் பேதுருவினுடைய நிலைமை. என்ன நிலைமை? அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களே தவிர அவர்கள் தேவனை நம்புகிற நம்பிக்கை என்கிற விசுவாசம் அவர்களுக்குள் இல்லை. மூன்றாவதாக அவர்கள் நிலைமை எப்படியா இருக்கா? யோவான் புத்தகம் 20:19 சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பயந்து போய் கதவை பூட்டி இருந்தார்கள். எதற்காக பயந்தார்கள்? ரோமர்களுக்காகவும். தாங்கள் பின்பற்றி போன எஜமானன் இப்பொழுது இல்லை, என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்து காணப்பட்டார். நான்காவதாக அவர்களுடைய நிலைமை என்னவா? லூக்காவின் புஸ்தகம் 24:37 சொல்லுகிறது. வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, வாசிக்க நேரம் இல்லை. மத்திய 14வது அதிகாரம் 26 27 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சீசர்கள் அங்கேயும் கலங்கி ஒரு ஆவி வந்தது என்று பயந்து. எதை பார்த்து? இயேசு கடலின் மீது. காரணம் என்ன? அவங்க சாயங்காலத்திலிருந்து அதிகாலை வரைக்கும் 4ஆம் ஜாமம் வரைக்கும் ஒரே இடத்துல அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துதான் இயேசு வருகிறார். அந்த போராட்டத்தின் நிமித்தமாக அவர்கள் இயேசு கடலின் மீது நடந்து வர முடியும் என்கிற நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. போராட்டத்தின் நிமித்தமாக அவர்கள் கண்கள் அடைக்கப்பட்ட விசுவாசம் இழந்து போய் ஆவியை காண்கிறதை போல கண்டார்கள். இதே நிலைமைதான் இங்கேயே சீசர்களுக்கு நடக்குது. அவர்கள் பூட்டின கதவுக்குள் இருக்கிறாங்க, நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க, விசுவாசம் இழந்து போயிட்டாங்க. உணர்வுள்ள வார்த்தை வந்தாலும் அவர்களால் உணர்வடைய முடியல. காரணம் என்ன? அவர்கள் கலங்கி போய் பயந்து போய் இயேசுவே அங்கு தோன்றினாலும் ஆவி என்று அவர்கள் பயந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனா அங்கு என்ன செய்கிறார் இயேசு? அவர் உயிர்த்தெழுதல் நாளிலே அவர்கள் நடுவிலே இயேசு தோன்றினார். அவர்கள் இருளான மத்தியிலே அவர்கள் இயேசுவின் மத்திய இயேசு அவர்கள் நடுவிலே தோன்றினார். பூட்டியிருந்த கதவை திறந்து உள்ள வரல, பூட்டியிருந்த கதவுக்கு உள்ளாகவே அவர் பிரவேசித்தார். உடனே அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, 24வது அதிகாரம் 41வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசியால் ஆச்சரியப்படுகிறத பார்த்து இயேசு சொன்னாரு, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கு உண்டா? புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கு உண்டா? இத புசிக்கிறது ஏன் திடீர்னு இயேசு சாப்பிடுறதுக்கு கேட்கிறார்னா, புசிக்கிறது என்பது அது தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறதை காட்டுகிறது. என்னோடு பானம் பண்ணுவான் என்று வசனம் சொல்லுகிறது. சீசர்கள் ஏதோ சுவோடு புசித்தார்கள். குறிப்பாய் நீங்க 5000 பேரை இயேசு போஷித்ததுக்கான காரணம் என்ன? சோர்ந்து போய் மடங்கி போயிடுவார்கள் என்றுதான். இங்கு சோர்ந்து போன ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாகத்தான் இயேசு அவர்களோடு மீனையும் தேன் கொம்புகளையும் புசித்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சீசர்களை போல பூட்டின கதவுக்குள்ள இருக்கிறீங்களா? எங்கு போனாலும் என்னால வெளியில போக முடியாது, எந்த பக்கத்துல ஆபத்து இருக்கு, நான் இனிமே வெளியிலேயே போக மாட்டேன் என்று எல்லாத்தையும் பூட்டி நீங்க தனித்தே காணப்படுறீங்களா? எல்லா பக்கத்திலும் இருளாய் காணப்படுகிறதா? அந்த இருளின் மத்தியிலே கர்த்தர் தோன்றுகிறார். இதுதான் உயிர்த்தெழுதலின் நாளிலே நடந்த 3வது கிரியை. முதல் கிரியை மகதலேனா மரியாள், 2வது கிரியை எம்மாவூர் சீசர்கள், 3வது கிரியை தேவன் பூட்டின கதவுக்குள்ளாக கலங்கினவர்கள் மத்தியிலே தோன்றி அவர்களோடு புசித்தார். எம்மாவூரோடு தேவன் புசிக்கல, அவங்களோடு தங்கி இருந்தார். ஆனா 12 சீசர்களோடு தேவன் புசித்தவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களோடு பங்கு கொள்ளுகிறார். நீங்கள் அவரோடு பங்கு கொள்ள போகிறீர்கள். உங்கள் இருள்கள் மாறப்போகிறது, உங்கள் கலக்கங்கள் மாறப்போகிறது, உங்கள் பயங்கள் மாறப்போகிறது. இதனால் என்ன நடந்தது? கர்த்தர் சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், எனக்காக நீங்கள் காத்திருங்கள், அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் வருவார், நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் மாறுவேன் சொன்னீர்கள். அதே போல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அவர்கள் சாட்சிகளாய் மாறினார்கள். அநேக பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நிலைமை பூட்டப்பட்ட நிலைமையா இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர்
கர்த்தர் உங்கள் கதவுகளை திறக்கிறார். நீங்கள் கலங்கி போய் பயந்து போய் இருக்கலாம். கர்த்தர் உங்களை வைராக்கியம் கொண்டவராய் மாற்றுகிறார். இதனால் அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அதற்கு என்ன நடக்க போகிறது? அவர் உங்களை ஆவியினால் நிரப்ப போகிறார். அக்கினிமயமான நாவுகளினால் உங்களை நிரப்ப போகிறார். இப்பொழுது எல்லாரும் நம் கண்களை மூடுவோமா? தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, என்னை நீர் நடத்துவீராக என்று ஒப்புக்கொடுங்க. என்னை நீர் போஷிப்பீராக என்று ஒப்புக்கொடுங்க. மகதேனா மரியாளுக்கு வெளிப்பட்டீரே, எம்மாவூர் சீசர்களுக்கு வெளிப்பட்டீரே. ஆண்டவரே, சீசர்களுக்கு வெளிப்பட்டீரே, அதே போல் எனக்கு வெளிப்படுங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, என் நிலைமை என்ன? நான் மகதேனா மரியாதை போல் பின்னாடி போறேனா? என் பின்னாடி வந்து நில்லுங்க ஆண்டவரே. எம்மாவூர் சீசர்களை போல துக்கத்துல புலம்பிக்கிட்டு போறேனா? என்னோடு சேர்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லது சீசர்களை போல எல்லாற்றையும் இழந்து இருளிலே காணப்படுகிறான், என் மத்தியிலே வந்து இருங்க ஆண்டவரே என்று கேளுங்க. இந்த உயிர்த்தெழுதலின் நாளின் அடையாளமான இந்த விசேஷித்த நாளிலே கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு தவறாமல் செய்ய போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்தை இன்றைக்கு மாற்ற போகிறார். உங்கள் நம்பிக்கையை விசுவாசம் உள்ளதாய் மாற்ற போகிறார். உங்களோடு புசிக்க போகிறார். பிரபல பௌதி நீதி 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 ஆண்டவரே, என் நிலைமை என்ன? நான் எம்மாவூர் சீசர்களை போல இருக்கிறேனா? அல்லது மரியாதை போல இருக்கிறேனா? அல்லது 12 சீசர்களை போல இருக்கிறேனா? இப்பொழுது அன்றைக்கு கர்த்தர் அவனுக்கு மீண்டும் சொல்கிறார், சொல்லுகிறார், நீங்கள் இந்த ஜெபத்தை விடுபட்டு போயிடக்கூடாது. இந்த உயிர்த்தெழுதல் போல விடுபட்டு போயிடக்கூடாது. இந்த உயிர்த்தெழுதல் நாளில் அந்த கருத்தையை பெற்றுக் கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை சாட்சியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை புதிய வழிகளிலே நடத்த போகிறார். இந்த இடத்துல சொல்லிட்டு போடுகிறீர்களோ அதே சகோதரர்கள் மத்தியிலே நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் போகிறீர்கள். அப்பா, அவருடைய கிருபை இறங்குவதாக. அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் எங்களை மீட்டுக் கொண்டு இந்த உயிர்த்தெழுதலின் அடையாளமான இந்த ஈஸ்டர் நாளிலே கர்த்தர் உம்மை துதிக்க எங்களுக்கு பாராட்டின மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நேரங்களையும் எங்கள் சமயங்களையும் ஒதுக்கி இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இப்பொழுதே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நீர் 500க்கு அதிகமானவர்கள் நீ வெளிப்பட்ட உயிர்த்தெழுந்த நாளிலே 3 நிலைமையில இருந்தவர்களுக்கு மாத்திரமே நீ வெளிப்பட்டு இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னவாய் இருந்தாலும் சரி, இப்பொழுது நீர் வெளிப்படுவீராக. உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை நம்பிக்கை இழந்து போனவர்களாய், அவர்களுக்கு இருந்த ஆதாரத்தை இழந்து போயிட்டேன் என்ற மகதேனா மரியாதை போல் அழுகிறவர்களாய் இருந்தால், மரியாளே என்று உடைய பிள்ளைகளை நீர் அழைப்பீராக. ஆண்டவரை, எம்மாவூர் சீசர்களை போல் துக்கத்திலும் புலம்புகிறதும் காணப்பட்டார்கள் என்றார். இப்பொழுது அவர்கள் இருதயங்கள் கொழுந்தோட்டி எறிவதாக. ஆண்டவரே, கர்த்தரவள் கண்களை நீர் திறந்தருளுவீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை பூட்டப்பட்ட நிலைமை, ஆசீர்வாதம் நுழையக்கூடாதபடி பூட்டப்பட்ட நிலைமை, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்க முடியாதபடி பூட்டப்பட்ட நிலைமை, வியாதியினால் பூட்டப்பட்ட நிலைமை, கடன் பிரச்சனையினால் பூட்டப்பட்ட நிலைமை, அல்லது மற்றவர்களுடைய வஞ்சனையின் பேச்சினால் பூட்டப்பட்ட நிலைமையில் இருந்தால், இப்பொழுது நீர் இவர்கள் நடுவிலே வந்து நிற்பீராக. கர்த்தாவே, சீசர்கள் நடுவிலே வந்து நின்று சொன்னீர் அல்லவா, நான் ஆவி அல்ல, எனக்கு புசிக்க கொடுங்கள். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பங்கு கொள்ளுவீராக. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் தங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் புசிப்பீராக. ஆண்டவரே, அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த 3 கூட்டத்தாரை 3 நிலைமைகளை உள்ள ஜனங்களை மாற்றினது போல
பிள்ளைகளின் நிலைமை இன்றோடு மாற்றப்படுவதாக. இந்நாள் முதற்கொண்டு இவர்கள் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் குடும்பத்தாருக்கும் சபையாருக்கும் விசுவாசிகளுக்கும் இவர்கள் சாட்சிகளாய் ஜீவனுள்ள சாட்சியை எழும்பி நிற்க செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி எம்மாவு சீசர்கள் ஓடி வந்து சீசர்களிடத்திலே சொன்னார்களோ, எப்படி மகதனா மரியாள் ஓடி வந்து சீசர்களிடத்திலே சொன்னாரோ, அதே போல் இவர்கள் இனிமேல் தீவிரித்து ஓடுவார்களாக. இவர்கள் மீது உங்களுடைய ஒளி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அநேகருக்கு இவர்கள் வெளிப்படுத்துவார்களாக. இவர்கள் தீவிரித்து ஓடி சித்தத்தை நிறைவேற்றுகளாய், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் இப்படி பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. அப்படி நீ செய்யறக்கான் என்று செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.